பார்க்கின்சன் டிசீஸ், நடுக்குவாதம்னு நம்ம தமிழ்ல சொல்லக்கூடிய இந்த பார்க்கின்சன் டிசீஸ் என்ன, யாருக்கு வரும்? பொதுவா பார்த்தீங்கன்னா, இந்த பார்க்கின்சன் டிசீஸ் வந்து ஒரு 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வரக்கூடியது. இது வந்து ஒரு மூளையில் ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றத்தினால் வரக்கூடிய, அதாவது டோபமைன் செக்ரீஷன் குறைபாடுனால இந்த நர்வ் செல்ல ஏறக்கூடிய நர்வ் செல்ல ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையைத்தான் நம்ம வந்து நடுக்குவாதம் பார்க்கின்சன் டிசீஸ்ன்னு சொல்றோம். சரி, இந்த பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மருத்துவம் முழுமையா இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக 100% வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஆனா அவர்களை வந்து நம்ம அந்த பிரச்சனையை குறைக்க முடியும். அவர்களை நார்மல் லைஃபுக்குள்ள வந்து கொண்டு வரக்கூடிய இந்த மெடிக்கல் டெவலப்மெண்ட் வந்து ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து ஒரு சர்ஜரி பண்ணி சரி பண்ணக்கூடிய சிகிச்சை முறைகள் கூட வந்துருச்சு. ஆனால் எல்லாராலும் சர்ஜரி பண்ணிக்க முடியுமா, அது சாத்தியமா அப்படின்னா கண்டிப்பாக அது குறைவு தான். ஏன்னா பொதுவாக அந்த பேராபிள்ஜியா பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சர்ஜரி பண்ணி அவங்களோட மசில் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நம்ம நடக்க வைக்கிறோம் அப்படிலாம் சொல்கிறோம் கம்ப்ளீட் பேராபிள்ஜியாவுக்கு. அப்போ ஆனால் அது எவ்வளோ பெரிய சிரமம்னு நாங்கள் கண்கூடாக பார்க்குறோம். அது அந்த அளவுக்கு வந்து பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் நம்ம மூளையில் ஆப்ரேஷன் பண்ணுறதும் வந்து ஒரு கடினமான விஷயந்தான். இந்த பார்க்கின்சன் டிசீஸ் வந்துருச்சுன்னா நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே கவனிக்க வேண்டியது கட்டாயம். இல்லைன்னா நர்வ் செல் டேமேஜ் ஆகி அதிகமான பிரச்சனை ஏற்படும். அதனால நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டி போயிடும். இப்போ பார்க்கின்சன் டிசீஸ் வந்து நடுக்குவாதம் ஆரம்ப கட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, உங்கள் ஒரு கை மட்டும் லைட்டாக ஷிவரிங் ஆகும், நடுங்கும் லேசா. அதான் ட்ரெம்மர்ன்னு சொல்லுவோம். அதை நம்ம அது நாளடைவில் என்ன பண்ணோம்னா 2 கையும் ஆட ஆரம்பிக்கும், அப்புறம் தலை ஆட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து ஒரு பார்க்கின்சன் தான்றதை வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்பிரஷன் லெஸ் ஃபேஸ். அதாவது நம்மளுடைய பொதுவாக பார்த்தீங்கன்னா முக பாவனைகள் சொல்லுவோம்ல, சிரிக்கிறது, அழுகிறது, இது மாதிரி எதுவுமே வந்து முக பாவனைகள் வந்து இருக்காது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சிரும். அதே மாதிரி எப்போதுமே அவங்களுடைய முகத்தை பார்க்கும்போது ஒரே மாதிரி எக்ஸ்பிரஷன்லெஸ்ஸாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவங்களோட ஆக்டிவிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததோட ப்ராக்ரஸிவ் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கும். முன்னாடி நல்லா இருந்தேன், இப்போ என்னன்னு தெரியல, வண்டி ஓட்டும் போது ஒரு சின்ன நடுக்கம் ஏற்படுது, ஒரு பயம் வருது, ஈஸியாக ஏறி உட்கார முடியலை, நல்லா நடக்க முடியல, நல்லா வாக்கிங் போவேன், நான் வந்து மிலிட்ரியில் இருந்தேன், நான் ஸ்போர்ட்ஸில் இருந்தேன், நான் பெரிய பலசாலி அப்படின்னு சொல்லக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து நிறையா இருக்கிறாங்க. அப்போ இந்த நடுக்குவாதம் ஏற்பட்டால் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கை நடுக்கம் ஏற்பட்டு, அதுக்கப்புறம் 2 கை ஏற்பட்டு, அப்புறம் கால் நடுக்கம் ஏற்பட்டு, ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து குடிக்க முடியாது, சாப்பாடை வந்து சாப்பிட முடியாது, அப்படியே என்ன சொல்கிறது, ரிஜிட் ஆகிடும், மசில்லாம் வந்து அப்படியே இறுகி கட்டி ஆயிரும். அது மாதிரி ஆகக்கூடிய ஒரு நிலையை வந்து இந்த பார்க்கின்சன் டிசீஸ் ஏற்படும். போக போக என்ன நடக்கும் அப்படின்னா, அப்படியே பேஷண்ட் உட்கார்ந்துக்கிட்டே இருப்பாங்க, அப்படியே ஒரு பக்கமாக சாய்வாங்க. இது மாதிரி சிவியராக வந்து இது மோசமான ஒரு நிலையை, நடக்க முடியாத ஒரு நிலையை, தானாக செயல்பட முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீவிர ஒரு பிரச்சனை வந்து இந்த நடுக்குவாதம். இந்த நடுக்குவாதத்துக்கு முறையாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நியூராலஜிஸ்ட்டை பார்க்கணும். அவங்க கொடுப்பாங்க மெத்தில் டோபா, சின்டோபான்னு, இந்த டோபமைனை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மருந்து மாத்திரை கொடுப்பாங்க. இதை நம்ம வந்து கரெக்டாக எடுக்கணும், தொடர்ந்து சாப்பிடணும், விடக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க கொஞ்ச நாள் சாப்பிட்டுட்டு விட்டுடலாமா சார், அப்படிலாம் கிடையாது, விடக்கூடாது. நம்ம எப்படி சுகருக்கு சாப்பிட்றோமோ அதே மாதிரி இந்த பிரச்சனைக்கும் வந்து நம்ம தொடர்ந்து இந்த மாத்திரை எடுத்துக்கணும். சரி, மாத்திரை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும், உங்களுடைய நோயின் தீவிரத்தை பொறுத்து நீங்கள் பிசியோதெரபி சிகிச்சை எடுத்துக்கணும். இந்த பிசியோதெரபி சிகிச்சை எடுக்கும்போது நாங்கள் செய்யக்கூடிய இந்த சிகிச்சையில் வந்து உங்களுடைய கை கால் மூமெண்ட்டை வந்து ஃப்ரீயாக மாற்றிடுவோம். அந்த நடுக்கத்தை வந்து மேக்சிமம் குறைச்சிட முடியும்.
அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வந்து நார்மல் லைஃபுக்குள்ள வந்து எங்களால் கொண்டு போக முடியும். அதற்கான சிறப்பு பயிற்சிகளையும் உங்களுக்கு சொல்லித் தருவோம். அதையும் நீங்கள் செஞ்சுக்கிட்டாவே எல்லாரும் மாதிரி நீங்கள் வந்து இருக்க முடியும். அதனால இந்த பார்க்கின்சன் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா உடனே பயப்பட வேண்டியது கிடையாது. இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக நான் தரக்கூடிய ஒரு வீடியோ தான். இதை இதை பார்த்துட்டு நீங்கள் தெளிவாக இருங்க. ஏதாவது பார்க்கின்சன் வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு கை நடுங்க ஆரம்பிக்கும். இது மாதிரி அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் இருக்காது, ஒரே மாதிரி இருப்போம். போக போக நம்ம நட ஸ்லோவாகிட்டே வர்ற மாதிரி இருக்கும். அப்படின்றத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எங்ககிட்டயோ இல்லை வந்து ஒரு நியூராலஜிஸ்ட்டே போய் கன்சல்ட் பண்ணிட்டீங்கன்னாவே இந்த பிரச்சனையை ஆரம்ப கட்டத்திலேயே பார்த்து சரி பண்ணிட முடியும். உங்களுக்காக பிசியோதெரபி மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ், ஏகே பிசியோதெரபி